இந்த 2025 கல்வியாண்டு மாணவர்களுடைய A-level ரிசல்ட்ஸ் வெளியாகி தொடக்கம் இப்போ நான் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு நல்ல சந்தோஷம். கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு பிறகு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்குமென்னு சொன்னால், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்கிற என்ற கன்ஃபியூஷன் தான் எல்லாரோட மனநிலையும் அப்படி தான் நீக்குது. 4 திசையில இருந்தும் 4 விதமான ப்ரெஷர் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டே இருக்கும், உங்களை நோக்கியே இருக்கும், உங்களோட மண்டையில ஓடிட்டே இருக்கும். இந்த 4 விடயங்களும் முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா கன்ஃபியூஷன், அதாவது கம்பேரிசன். அப்படின்னு சொன்னா அவன் பாஸ் நான் ஃபெயில், அவள் பாஸ் நான் ஃபெயில், இந்த விஷயம் வந்து உங்களை மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். ரைட், இது ஒரு திசையில ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு திசையில வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு 4 திசையில ஓட்டுற மாதிரி ஒரு திசையில இந்த கம்பாரிசன் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி அடுத்த திசையில ப்ரெஷர், உங்களோட பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணுவாங்க, சொசைட்டி வந்து உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சைட்ல இருந்து ஒரு திசையில இருந்து வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அடுத்த திசையில வந்து எப்படின்னு சொன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க தானே, அதனால உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பட் நான் இருப்பேன் என்றது நான் சொல்றேன். பட் இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஒரு திசைன்ற மாதிரி ஒரு திசையில இருந்து பார்த்தா உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இது ஒரு திசையில இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி இன்னொரு திசையில அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். சோசியல் மீடியா அவங்களை அறியாமலேயே அவங்களோட காலத்தை அப்படியே அழிச்சு கொண்டே போகும். ஸோ இப்படி 4 திசையில இருந்தும் 4 விடயங்கள் அவங்கள ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கட்டத்துல தான் விஜய் ஒரு படத்துல சொல்லுவாரு தானே, விஜய் ஒரு படத்துல சொல்லுவாரு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நீ பயந்து விட்டுட்டனா சாகிற வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியலையேன்னு நினைச்சு வேதனைப்படுவடா. எல்லார் லைஃப்லயும் ஒரு கட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான சூழ்நிலை வரும். உன் வாழ்க்கையை மாத்த போற அந்த நிமிஷம் இதுதான். முடிவு பண்றா. எடுக்கக்கூடிய அந்த கட்டத்துல நீங்க சரியான முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த லைஃப் வந்து சரியா அமையும். அந்த கட்டத்துல நீங்க தவறா முடிவு எடுத்துட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படுவீங்கன்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான், படத்துல சொல்ற மாதிரி அந்த கட்டத்துக்கு தான் நீங்க இப்ப அதே கட்டத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க முடிவெடுத்தா சேம் சைடுக்கு போகலாம், தவறான முடிவெடுத்தா தவறான சைடுக்கு தான் போகணும். ஸோ இப்படியான நிலைமைகள் தான் உங்கள்கிட்ட இருக்குது. நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களோட ப்ராப்ளம் இப்ப இந்த சிச்சுவேஷன் உங்களோட ப்ராப்ளம் மார்க்ஸ் அல்ல, உங்களோட கோல் டிரெக்ஷன். முதலாவது உங்களோட கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரைட், ஒரு பக்கம் சொசைட்டியோ பேரண்ட்ஸோ ப்ரெஷர் தரட்டும், சோஷியல் மீடியா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணட்டும். ரைட், உங்களோட வாட் நெக்ஸ்ட், அவன் பாஸ் இவன் ஃபெயில் கம்பாரிசன் நீக்கட்டும். எது வேணாலும் இருக்கலாம், மோட்டிவேஷன் பண்ணக்கூட யாரும் போகலாம். எது இருந்தாலும் உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்றது நீங்க. உங்களோட கோல் வந்து இல்லாட்டி முன்னோக்கி போக இல்லாத ஒரு கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னொரு 5 வருஷத்துல 6 வருஷத்துல நான் இப்படி இருப்பேன்னு நீங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரைட், கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாதான் அடுத்தது செய்யலாம். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம்.